இந்த சட்டைக்கு வந்து மூண்டியார் துணி எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து 900 ரூபா துணிக்கு. அடுத்தது வந்து டெய்லரிங்கு உரிய காசு வந்து 500 ரூபா தான். இந்த டிசைன்கள் கொஞ்சம் வச்சதால எக்ஸ்ட்ராவாக வந்து 100 ரூபா அட்டாயிருக்கு. 600 ரூபா வந்து இந்த சட்டைக்கு. அப்போ 1500 ரூபாய்க்கு இந்த சட்டையை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களோட லேடி ஃபேஷன் அண்ட் டெய்லர் சிக்கலாம். நீங்கள் வந்து ஃபோனில் இப்போ டிக்டாக்ல பார்த்துட்டு போகக்குள்ள ஒரு சட்டையிற டிசைன் பிடிச்சிருந்தாலும் அதை வந்து நம்ம எங்கே தைக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி நீங்கள் வந்து துணியை வாங்கிட்டு வந்தாலும் ஓகே, இல்லை இங்கே இருக்கிற துணிகள் இது வந்து நேற்று தான் 2 சாரி ப்ளவுஸும் தைச்சிருக்காங்க. இது பார்த்தா சிம்பிளான சாரி ப்ளவுஸ் தான். இந்தவங்க இதே மாதிரி தைக்க சொல்லி அதே மாதிரி வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி தந்திருக்காங்க. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து புதியதொரு காணொலியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இப்போ வந்து எங்களோட கடைக்கு முன்னாடி நின்று தான் பேசி கொண்டு இருக்கேன். நேற்றைய தினம் வந்து நாங்கள் புதிய வகையான ஆடைகள் எல்லாம் கொஞ்சம் தயாரிச்சிருக்கோம். அந்த அக்கா வந்து தைச்சி தந்திருக்காங்க. வாங்கப்போ என்னென்ன வகையான ஆடைகள் வந்து இங்கே நாங்கள் நேற்று தைச்சி வச்சுருக்கோம்ன்ற விஷயத்தை பார்த்துக்கொள்ளலாம். இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ், இது வந்து ஒரு டிசைன் உண்டு ஃபோனில் தந்திருந்தவங்க இதே மாதிரி தைக்க சொல்லி அதே மாதிரி வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி தந்திருக்காங்க. இதே சட்டைகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். துணியெல்லாம் வந்து நம்மளோட கடையில் தான் இருக்குது. இந்த இருக்கிற துணி தான், இந்த துணியில் தான் வந்து அவங்க சட்டை வச்சு தர சொன்னவங்க அதே துணியில் தான் இப்போ மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அக்கா. இந்த துணி வந்து ஒரு யார் 300 ரூபா. இந்த சட்டைக்கு வந்து மூண்டியார் துணி எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து 900 ரூபா துணிக்கு. அடுத்தது வந்து டெய்லரிங்கு உரிய காசு வந்து 500 ரூபா தான். இந்த டிசைன்கள் கொஞ்சம் வச்சதால எக்ஸ்ட்ராவாக வந்து 100 ரூபா அட்டாயிருக்கு. 600 ரூபா வந்து இந்த சட்டைக்கு. அப்போ 1500 ரூபாய்க்கு இந்த சட்டையை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எங்களோட லேடி ஃபேஷன் அண்ட் டெய்லரிங்கில். அப்போ இவங்களுக்குரிய இன்னொரு சட்டையும் வந்து நேற்று தைச்சிருக்கோம். அதையும் வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவதாக வந்து தைச்ச சட்டை இதுதான். இது வந்து இந்த பெரிய ஆளுக்குரிய சட்டை. நல்ல ஃபேட்டாக தான் அவங்க தைக்க சொல்லியிருந்தேன். தென் கையில்லைன்னு சொல்லி பார்ப்பீங்க. இது வந்து ஸ்வீடனில் இருந்து வந்த ஒரு அம்மா தான் அவங்களோட பேத்திக்காக தைக்க சொன்னவங்க. துணியும் வந்து இங்கேயே செலக்ட் பண்ணி தந்துட்டு போயிருந்தாங்க. அதுதான் வந்து இந்த கை வச்சு தைச்சிருக்கோம். இதுக்கு வந்து மூணியார் துணி தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணினாங்க. இதுக்கு வந்து சிப்பெல்லாம் அட் பண்ணி பின்னுக்கு இதுக்கு வந்து பின் ஓப்பன் வைக்க சொல்லியிருந்தவங்க. பார்த்தா தெரியும், பின் ஓப்பன் வச்சு தான் இந்த சட்டை வந்து தைச்சிருக்கு. அதே மாதிரி சின்ன ஆளுக்குரிய சட்டை உண்டும் அதே துணியில் அதே டிசைனில் தைக்க சொல்லியிருந்தவங்க. இதுக்கு வந்து 2 யார் துணி தான் எடுத்திருக்கோம். எங்களுக்கும் வந்து பின்னுக்கு ஓப்பன் வச்சு தான் இந்த சட்டையும் வந்து தைச்சிருக்குது. உங்களுக்கு வந்து இப்படியான சட்டைகள் தேவைப்பட்ட, அதாவது எல்லோரும் வந்து கையில்லாமல் போட விரும்ப மாட்டாங்க. சிலவங்களுக்கு வந்து அந்த அங்கே இருக்கிற கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அப்படி கை வச்சும் இதோட தைச்சி தரலாம். அப்படி தேவையானவங்க வந்து கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு மிகவும் குறைந்த விலையில் வந்து நீங்கள் துணிகளையும் பெற்றுக்கொண்டு அதே மாதிரி தையல் காசும் வந்து மிக குறைவாக தான் இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களோட இடங்களில் வந்து என்னென்ன மாதிரி போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களோட இடங்களில் வந்து இதை விட அதிகமாகத்தான் விலைகள் வந்து போய்கொண்டு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சி செய்யணுன்றதுக்காக எல்லா விலைகளையும் வந்து குறைச்சி தான் இந்தளவுக்கு வந்து ஆடைகளை நாங்கள் வந்து தைச்சி எங்களோட கஸ்டமர்ஸ்க்காக கொடுத்து கொண்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த சட்டையை பார்த்தா பெரிய அளவான டிசைன் இல்லை,
சிம்பிளாக நார்மலாக அழகாக இருக்குது. இதை தாண்டி வந்து உங்களுக்கு வேறு வேறு டிசைனில் தைக்கிறதுக்கு ஆசை இருக்கலாம். நம்ம கொடுக்குற டிசைனை அவங்க மேக் பண்ணுவாங்களான்னு சொல்லி யோசிக்கலாம். நீங்கள் வந்து ஃபோனில் இப்போ டிக்டாக்ல பார்த்துட்டு போகக்குள்ள ஒரு சட்டையிற டிசைன் பிடிச்சிருந்தாலும் அதை வந்து நம்ம எங்கே தைக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி நீங்கள் வந்து துணியை வாங்கிட்டு வந்தாலும் ஓகே, இல்லை இங்கே இருக்கிற துணிகளில் வந்து சட்டை தைக்கணுமென்றாலும் சரிதான். எதென்று சொன்னாலும் அந்த நீங்கள் பார்த்த டிசைன் மாதிரியே வந்து நாங்கள் அதே சட்டையை உங்களுக்கு மேக் பண்ணி தரலாம். இப்போ அதுக்காக வந்து டிசைன் காட்டுற நம்ம சொல்கிற டிசைன் தான் தைக்கணுமன்றதுக்காக விலைகள் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு ஏற்ற ஒரு விலையில் தான் வந்து நாங்களும் சட்டைகள் தைச்சி தருவோம். அடுத்து வந்து இந்த மெட்டீரியல் துணிகளில் வந்து நிறைய சட்டைகள் இப்போ போகுது. இது வந்து சிஃபோன் துணி என்று சொல்கிற இது சட்டை தைச்சா வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதுலேயும் வந்து ஒரு ஆர்டர் வந்துருக்கு. அப்போ நான் தைச்சிட்டு அதையும் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்னு பாருங்கள் இப்படி அழகாக இருக்குமென்னு சொல்லி. இப்போ தான் வந்து அக்கா வந்திருக்கா. அண்டே கொஞ்சம் லேட் ஆகிடுது. என்ன விஷயமோ அவங்க வந்து அவங்களோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் வரவங்க. அதால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு தூரத்தில் இருந்து தான் வரேன். இன்றைக்கி வந்து என்ன தைக்க போகிறீங்க? இன்றைக்கி ஷல்வார் அந்த டொப்பொண்டு இருக்குது, அதை இன்றைக்கி தைங்கலாம். இல்லை அவங்க வந்து இந்த இதில் தைக்க சொன்னவங்க. இந்த துணியில் லைனிங் வச்சு தைக்க சொன்னேன். இந்த இருக்குது லைனிங். இப்போ லைனிங்கை கொஞ்சம் அயன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் தைக்கணும். இது என்னண்டா கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கு. இந்த துணி வந்து சுருங்காது தானே. இப்போ வந்து நான் காட்டின சட்டைகள் வந்து தைக்கிறதுக்கு இந்த துணிகளும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் துணியில் ஒரு விஷயம் என்னென்னா அப்படி பார்க்கக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும், பிறகு அதை தச்சு போடக்குள்ளே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த துணியெல்லாம் வந்து 5,000 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கோம். அடுத்த லைனிங் ஃபேப்ரிக்குகள் எல்லாம் வந்து இங்கே ஒரு 150 ரூபா தான். இப்போ சாரி ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து துணிகளை கொண்டு வந்துட்டு லைனிங்கை இங்கே எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து நேற்று தான் 2 சாரி ப்ளவுஸும் தைச்சிருக்காங்க. இது பார்த்தா சிம்பிளான சாரி ப்ளவுஸ் தான். இது ஒரு சாரி ப்ளவுஸ். அடுத்தது வந்து இதுவும் நேற்று தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நான் புதுசாக ஒரு சட்டொண்டு நான் இன்றைக்கி வெட்டி தைக்க போகிறேன். இதுதான் வந்து அந்த துணி தைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நாளைய வீடியோவில் அதை வந்து காட்டுறேன். சரி, வந்து எங்களோட கடையில் இருக்கிற துணி வகைகளையும் அடுத்து வந்து எப்படியான சட்டைகளை வந்து நாங்கள் இங்கே தைச்சி தாரோம் அப்படின்னு சொல்லியும் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான சட்டைகளை வந்து ஒவ்வொரு சைஸில் தைச்சி நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அது வந்து எந்த வழியில் செய்யலாம்னு சொல்லி நானும் சொல்லிக்கொள்ளுவேன். சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.